vanilla cupcake with strawberry fillings எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கேக் நல்லா மாய்ஸ்ட்டாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 50 grams ஆஃப் சுகர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 cup ஆஃப் மில்க் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 tablespoon ஆஃப் கர்ட் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் வெர்ஷன் தான் செய்கிறோம். ஸோ எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்ட், மில்க், சுகர் மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 cup ஆஃப் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க பேட்டர் மில்க் கொஞ்சம் கர்டலாகி இருக்க மாதிரி தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க 1 teaspoon. இதுதான் நம்ம கேக்கோட ஃப்ளேவரை கொடுக்க போகுது. அதனால் 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, கேக்கில் அப்புறம் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது முடிஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 1 pinch சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா 1/2 cup சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ளார் வந்து நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட கம்பைன் ஆகிற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் கப் கேக் லைனர்ஸை செட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்ச பேட்டரில் 6 கப் கேக்ஸ் நம்மளால் பண்ண முடியும். மீடியம் சைஸ் கப் கேக்ஸ் தான். இப்போது பேட்டரை எல்லாத்துலேயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பேட்டரை எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட்டர் ஒரு நல்ல சோப் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி 4 ஈக்குவல் லெவலாக மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லா கப் கேக்ஸும் ஈவனாக ஒரே ஷேப்பில் வரும். என்கிட்ட இன்றைக்கி கப் கேக் ட்ரே இல்லை, நான் நார்மல் பேக்கிங் ட்ரேயில் தான் கப் கேக் லைனர்ஸ், ஒரு கப் கேக்கு 3 லைனர்ஸ் வச்சு நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட் கப் கேக் லைனர்ஸ் மட்டும் வச்சு நம்மளால் பேக் பண்ண முடியாது. கப் கேக் ட்ரே வேணும், அப்போ தான் கப் கேக் ஷேப்பில் வரும். இல்லைனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் மாதிரி. பட் நம்ம வீட்டுக்குன்றப்ப இப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட கப் கேக்ஸை பேக் பண்ணி எடுத்தாச்சு. 180 degree செல்சியஸில் 18 to 22 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா உங்களோட கேக் வந்து ஆறினக்கப்புறம் தான் ஃபில்லிங்ஸ் செட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணும்போது மெல்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜாமோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம கப் கேக்ஸுக்குள்ளே ஹோல் ஃபிட் பண்ணோம், அப்போ தான் நம்ம ஃபில்லிங் செட் பண்ண முடியும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க நாசில் வச்சு சென்டர் ஆஃப் த கேக்கில் வச்சு ஹோல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த நாசில் கூட இருக்க கேக் எடுக்கிறதுக்கு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆஃப் த நாசில் வழியாக நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா பேக் ஆஃப் த சைட்லேருந்து நம்மளோட கேக் வந்துடும். இப்போது நம்ம ஜாம் வச்சு சென்டர் ஆஃப் த கப் கேக்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி நான் டெக்கரேஷன்ஸ்க்காக சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஜாம் அப்படியே ஃபில் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த கட் பண்ண பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஜாம் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் சாக்லேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக, அதே மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கப் கேக்ஸும் டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். நம்மளோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.